வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ஜிஞ்சர் பவுடர் எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக நான் 250 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட 1/2 கிலோ 1 கிலோ இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. துருவல்ல நீங்கள் துருவி எடுக்கணுனாலும் எடுத்துக்குங்க. இதை நம்ம 4 to 6 days வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 3 days நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வெயில் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 days காய வச்சா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2 days நான் காய வச்சு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 1 week நான் இதை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். வெயில் இல்லாதனால இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். காய வச்ச இஞ்சியை இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பவுடர் ஆயிருக்கு. நான் முத்தின இஞ்சா எடுத்ததுனால இந்த மாதிரி நார் நாராக இருக்குது. நீங்கள் எலசா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நார் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி சலிக்கலைனாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்குங்க. இந்த நாரை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டீ போடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பவுடராக இருக்குது. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால 1 year வரைக்கும் நமக்கு கெடவே கெடாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பொடியை நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்டாலியன் ஃபுட்டான பீஸா, பர்கர் அந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம காய வச்சு அரைச்சதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். டீ போடும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்க போனீங்கன்னா இந்த பொடி நமக்கு அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் விலை நமக்கு கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான இஞ்சி பொடியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.